மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மகம் நட்சத்திரம் மாதிரியே அஸ்வினி, மகம், மூலம் இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, கேது மகாதசா ஆரம்ப கால தசா. ஜென்ரலா இந்த மூல நட்சத்திரம் வந்து சயின்டிஃபிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா, இது இது வந்து கேந்திரத்தில இந்த கார்னர்ல இருக்கு இல்லையா? ஸோ சந்திரன் வந்து கேட்டையிலிருந்து மூலத்திற்கு மாறும் பொழுதே, ஒரு அதிக பயம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றது. அந்த இது வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குமா. அதனால தான் ஆஞ்சநேயரை மூல நட்சத்திரத்தில பிறந்தவர்ன்னு சொல்றோம். அவ்வளோ ஒரு பலசாலி அப்படின்னு. ஸோ இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கேது ஒண்ணனுடைய ஆரம்ப கால தசை அப்படிங்கும் பொழுது, ஒரு நல்ல ஞானம், ஒரு நல்ல அறிவு, ஒரு நல்ல சிந்தனை இதெல்லாம் இருக்கும். ஆனா, இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கேத்து மகாதசா 7 வருஷம் ஆரம்ப காலத்தில். அதற்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரக்காரா 2யுமே பார்ப்பாங்க. ஆரம்ப காலத்தில கேதுவும், பின்னாடி ராகு மகாதசையும் இவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அவர்களுக்கு வரும். ஸோ இவர்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்திற்கு கேத்து மகாதசா ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது, சந்திரனுடன் கேத்து இருந்தாலோ, அ இல்ல சூரியனுடன் கேத்து இருந்தாலோ, பரிகாரங்கள் நீங்க 7 வருஷத்துக்குமே செய்யணும். விநாயகரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல பரிகாரம்.